ஹல்லேலூயா. கர்த்தர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதையெல்லாம் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? நேர்த்தியாய் செய்து முடிக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சொன்னதை கர்த்தர் என்ன செய்வார்? நேர்த்தியாக செம்மையா செய்வார். அது மாற்றமே இல்லவே இல்லை. நல்ல ஒரு கரத்தட்டு கொடுங்க பார்ப்போம். இயேசுப்பாவுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? தான் சொன்ன காரியத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓகே, இந்த நேரத்தில் நாம் இந்த கடந்த ஒரு ஆண்டு லாஸ்ட் என்ன இயர்னுடைய ஒரு எண்டில் வந்திருக்கிறோம். அப்படித்தானே? வருஷத்தினுடைய ஒரு இறுதியில் வந்திருக்கிறோம். ஆரம்பம் 1 ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு மாதம் 12 வந்து நிற்கிறோம். இதுக்கு அப்புறம் திரும்பி சர்க்கிள் என்னன்னு ஸ்டார்ட் ஆகும்? 1ன்னு ஸ்டார்ட் ஆகும். அப்போ இன்னைக்கு என்னது? டிசம்பர் மாதத்துக்கு பிறந்த நாள். ஆனால் அந்த பிறந்த நாளில் நம்ம பிள்ளைக்கும் ஒரு ஆளுக்கு என்னது? பிறந்த நாள். ஆமென். இந்த மாதமும் என்ன செய்யுது? பிறக்குது. அப்போ பிறக்குது அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒன்று என்ன செய்யுது? முடியுது அப்படின்னு அர்த்தம். அப்படித்தானே? இப்போ 11 மாதங்களும் முடிந்து 12வது மாதம் என்ன செய்யுது? ஆரம்பிக்குது. எல்லா முடிவுக்கு பின்பதாக ஒரு ஆரம்பம் காணப்படுகிறது. அதே மாதிரி தான் இந்த மாதம் என்ன செய்கிறோம்? ஒரு நிமிடங்கள் நம்ம கண்களை மூடி, ஆண்டவரே கடந்த 11 மாதமும் நீங்கள் எங்களை கண்ணின்மணி போல் பாதுகாத்திருக்கீங்கப்பா. இந்த 12வது மாதத்தினுடைய முதல் மணி நேரங்களில் அதிகாலையில் உங்களை தேடி உங்கள் ஆலயத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களை உயிர்ப்பிப்பீராக. அப்பா, எங்கள்கிட்ட என்ன நீங்கள் பேச சித்தமாக இருக்கிறீங்களோ அதை நீங்கள் எங்கள்கிட்ட பேசுங்கப்பா. எங்களை கண்ணின்மணி போல் பாதுகாத்தீரே, சுகபலன் ஆரோக்கியத்தை தந்தீங்களே. எத்தனையோ பேர் இந்த பூமிக்கு விடை சொன்ன போது கூட நீங்கள் எங்களை நினைவு கூர்ந்து உங்கள் திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காக மாத்திரம் நீங்கள் இந்த இடத்துல எங்களை வைத்திருக்கிறீங்களே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர். ஏந்தி நீர் தாங்கி நீர் உயர்த்தி நீர் தப்புவித்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை அது காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உன் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. சொல்லுமா, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உன் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, சர்வ கரங்கள் என் ஆதாரமே. பரிசுத்த தேவனே, இந்த 12ஆம் மாதத்தின்
முதல் மணி நேரங்களில், முதலாம் நாளில் உங்கள் சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. இந்த நாள் நீர் எங்களோடு இடைபடுவீராக. எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. உங்கள் வார்த்தை மாத்திரம் பேசப்படணும். நீர் எங்களோடு எதை பேச சித்தமாக இருக்கிறீரோ அதை பேசி உங்கள் நாமத்தை நீர் மகிமைப்படுத்த போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கடந்த 11 மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்திருக்கிறார். ஆமென், ஆமென். தொடக்கத்தில் நான் சொன்னது போல ஒரு தொடக்கம் வருது அப்படின்னா ஏதோ ஒன்றுக்கு முடிவு என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு என்பதுதான் அதனுடைய அர்த்தமாய் காணப்படுகிறது. அப்போ என்னதுக்கு முடிவு வந்து எதற்கு ஆரம்பமாக போகிறது என்பதை குறித்து கர்த்தர் நம்மளோடு இன்னைக்கு இடைபட போகிறார். ஆமென். ஏசாயா எழுதினதான தீர்க்கதரிசன புத்தகம் 46ஆம் அதிகாரத்தினுடைய 3 மற்றும் 4வது வசனம். ஐசாயா chapter 46 verse 3 and 4. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமென். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். அல்லேலூயா. இனிமேலும் அப்படின்னு சொல்லும் போது அப்ப அதுக்கு முன்னாடி எதையோ ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்யவே கூடாது, மறந்து போகவே கூடாது. ஆண்டவர் என்ன இந்த மாதத்துல நமக்கு வாக்கு பண்ணுகிறார் என்றால், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்களையும் கர்த்தர் நம்மளோடு என்ன செய்கிறார், பேசுகிறார். இந்த மாதத்துல கர்த்தர் நம்மளோடு சொல்லுகிறது என்னன்னா, நம்மளை கர்த்தரே என்ன செய்ய போகிறாராம், ஏந்த போகிறாராம். அவரே நம்மளை என்ன செய்ய போகிறாராம், சுமக்க போகிறாராம். அவரே நமக்காக என்ன செய்ய போறாராம், நம்மளுடைய இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து, நாம் தேவைப்படுகிற இடங்களில் எங்கெல்லாம் நாம் தப்புவிக்கப்பட வேண்டிய இடங்கள் இருக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் கர்த்தர் நம்மை தப்புவிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு தொடர்ச்சியாக நாம் பின்பதான பகுதியை நாம் பார்த்தோம் என்றால் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். 9:10. முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. 10. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனையை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நாம் பூர்வமான காரியங்கள் கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நம்ம ஒரு வருஷத்தினுடைய கடைசி நாட்களுக்குள்ளாக, கடைசி மாதத்தில் நாம் வந்து நிற்கும் போது நாம் யோசிக்கணும். 1வது மாதத்திலிருந்து 2வது மாதம், 3வது மாதம், 4வது மாதம், 5வது மாதம், 6, 7, 8, 9, 10, 11 மாதங்களும் கர்த்தர் நம்மை எப்படி வழிநடத்தி வந்தார் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. அநேக சமயங்களில கர்த்தர் நம்மை வழிநடத்தின விதங்களை நாம் என்ன செய்து விடுகிறோம், மறந்து விடுகிறோம். ஒரு தேவை வருது, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது, நமக்கு ஒரு விஷயத்துல பதில் கிடைக்க வேண்டும்னு வரும்போது அந்த விஷயத்துல மாத்திரம்தான் நம்மளுடைய கவனங்கள் போகுதே ஒழிய கர்த்தர் நம்மை ஒரு காலத்தில் எப்படி வழிநடத்தி வந்தார் என்பதை நாம் என்ன செய்து விடுகிறோம், மறந்து விடுகிறோம். நம்மை மாத்திரம் அல்ல, நமக்கு முன்னாடி இருந்தவர்கள், முன்னோர்கள், அடுத்தது பரிசுத்தவான்கள், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் கர்த்தர் எப்படி வழிநடத்தினார் என்பதை நாம் திரும்பி பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
சில விஷயங்களை திரும்பி பார்க்க கூடாது, ஆனா சில விஷயங்களை திரும்பி பார்க்க வேண்டும். என்னதை பார்க்கணும்னா, கர்த்தர் நம்மை நடத்தின விதத்தை. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட வாக்கு பண்றார், என்னுடைய ஜனங்களை நான் அந்நிய தேசத்துல, உனக்கு சொந்தமில்லாத ஒரு தேசத்துல நான் கொண்டு போய் விடுவேன். அங்க அவர்கள் என்ன செய்வார்கள்? மற்றவர்களுக்கு என்ன செய்வாங்க? வேலை பார்ப்பாங்க அல்லது பணியா இருப்பார்கள். அடுத்தது 400 ஆண்டுகளுக்கு பின்பதாக நான் அவர்களை என்ன செய்வேன்? மீட்டு கொண்டு வருவேன். வரும்போது அவர்களை என்ன செய்வேன்? என்னுடைய கரத்தின் பலத்தை அறிந்துதான் அவங்களை நான் என்ன செய்வேன்? மீட்டு கொண்டு வருவேன். வரும்போது அவர்கள் பெரும் செல்வங்களோடு அவர்கள் என்ன செய்வார்கள்? இவ்வளத்தையும் கர்த்தர் 430 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆபிரகாம், நம்முடைய விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமோடு பேசிட்டார், தீர்க்க தரிசனமாய் உரைத்துட்டார். ஆண்டவர் சொல்லிட்டார் இது நடக்கும்னு. 4ஆம் தலைமுறைக்கு நான் திருப்பி கொண்டு வருவேன் அப்படின்னு என்ன செஞ்சிட்டாரு? வாக்கு பண்ணிட்டாரு. பண்ணினதுக்கு அப்புறம் ஒண்ணுமே ரியாக்ஷன் என்ன செய்யல, சொல்லப்படல. ஒவ்வொரு வார்த்தைகளும் தீர்க்க தரிசன வார்த்தை என்று சொல்லப்படுவது விதைக்கப்படுகிற ஒரு விதைக்கு சமானம். அதனுடைய கிரியை இன்ஸ்டண்டா நம்ம என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஆனா அது குறித்த காலம் வரும்போது அது எதற்கென்று விதைக்கப்பட்டதோ அது கண்டிப்பா நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதேதான் ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லியிருக்க. அன்னைக்கு ஆபிரகாமோடு கர்த்தர் தெளிவா பேசுறார், இப்படிதான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி. நம்ம நினைக்கிறோம் மோசேயுடைய வாழ்க்கையில பார்வோன் இருதயம் கடினப்பட்டுட்டான். ஆண்டவர் 430 வருஷத்துக்கு முன்பதாகவே சொல்லிட்டாரு, அப்படிலாம் செய்து என்னுடைய கரத்தின் பலத்தை அவன் பார்க்காம என் ஜனங்களை அவன் விடுதலை ஆக்க மாட்டான்றது ஆண்டவர் நிர்ணயித்தது. எதற்கு என்றால் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு. நாம் வேதாகமத்தின் தொடக்க பகுதியில் இருந்து இறுதி வரைக்கும் நாம் பார்த்தோம் என்றால் கர்த்தர் ஒவ்வொரு நபர்களையும் நடத்தின விதத்திற்கு பின்பதாக அவர்களுடைய கடினமான பாதையாக இருக்கலாம், அவர்களுடைய வாழ்க்கையின் கட்டங்கள் எந்த சூழ்நிலைகளை அவர்கள் கடந்து சென்றாலும் நாம் பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அதுல என்ன செய்வார் ஆண்டவர் எண்ட் ஆஃப் த டே அப்படின்னா, தன்னை மகிமைப்படுத்துவதற்காக, தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துவதற்காக, தனக்கு மகிமை, தான் யார் என்பதை விளங்க பண்ணுவதற்காக கர்த்தர் அனுமதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமோட ஆண்டவர் பேசிட்டார். பேசின உடனே ஈசாக்கு சொல்லியிருக்கலாம்ல, ஆண்டவர் சொன்னாரு காணமே அப்படின்னு என்ன செஞ்சிருக்கலாம்? சொல்லியிருக்கலாம். சொல்லல. ஆண்டவர் சொன்னதை சொன்ன நேரத்தில் யாத்திராகமத்துல சொல்லியிருக்கு, அந்த நாள் முடிந்த போது 430 ஆண்டுகள் நிறைவடைந்த போது என்ன செய்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். ஆமென், ஆமென். இப்ப முடிந்தது. இன்னைக்கு நம்ம என்ன வந்திருக்கோம்? 11 மாதங்கள் முடிந்தது. 11வது மாதம் முடிஞ்சு 12வது மாதத்தின் ஆரம்பத்தில் நாம் வந்திருக்கிறோம். இப்ப நம்மளை கர்த்தர் எதை சிந்திக்க வைக்கிறார் என்றால், கர்த்தர் நம்மை நடத்தி வந்த விதத்தை நாம் என்ன செய்யணும்? யோசிக்கணும். அன்னைக்கு ஆபிரகாமை கர்த்தர் அப்படி நடத்தினார், அதனால என்னையும் கர்த்தர் அப்படித்தான் நடத்தணும்னு கிடையாது. ஆபிரகாமை எப்படி நடத்த வேண்டுமோ அப்படி கர்த்தர் ஆபிரகாமை என்ன செய்தார்? நடத்தி வந்தார். இப்ப நம்ம அப்பாவே ஒரு பாதை வழியை ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தாரு. அவருடைய ஓட்டம் இந்த உலகத்தில் நிறைவு செய்த போது கர்த்தர் அவருடைய சந்நிதியில நித்திய என்னது தன்னுடைய எஜமானனுடைய வீட்டிற்கு அவர் என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டார். இன்னைக்கு அப்பாவை நடத்தின மாதிரி தான் என்ன நடத்தணும்னா, அப்ப நான் அப்பாவாவே என்ன செஞ்சிருக்கலாம்? இருந்திருக்கலாம். என்னை கர்த்தர் எதற்காய் அழைத்தாரோ அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கான பாதையில தான் கர்த்தர் என்ன செய்வார்? நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக சமயங்கள் அங்க அப்படி நடந்துச்சு, அப்படியே தான் எனக்கு நடக்கணும்னு நினைச்சா ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்திருக்க வேண்டிய நோக்கமே இல்லை. நம்மளை இன்னொரு ஆளாகவே படைச்சிருக்கலாம். கர்த்தர் நம்மை தனித்துவமாய் சிருஷ்டித்திருப்பதின் நோக்கம் அவருடைய திட்டத்தை தனித்துவமாய் நாம் வெளிப்படுத்துவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இன்னொருத்தவங்கள மாதிரி இருக்கக்கூடாது, ஒருத்தவங்கள மாதிரி இருக்கணும். அவங்கள மாதிரி நான் இருக்கணும்னு இருக்கிற ஒரே ஒரு நபர் கிறிஸ்துவை போல் மாத்திரம், இயேசுவை போல் மாத்திரம் தான் நம்ம இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஒரு நபர்கிட்ட தான் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. எந்த ஒரு குற்றமல்லாத, ஒரு குற்றம் கூட பார்க்கவே முடியாத சுத்த
கண்ணன் என்று வேதாகமம் சொல்லுகிறது. குற்றமே பார்க்க முடியாது, அவர்கிட்ட ஒரு பிழை கூட பார்க்கவே முடியாது. ஆனா பாக்கி எந்த மனிதர்களை நாம் வேதத்தில் எடுத்தோம் என்றாலும் எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு குறைவுகள் என்ன செய்யப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவங்கள மாதிரி குறைவுள்ள ஒரு ஆளை மாதிரி நான் இமிட்டேட் பண்ணணும், அவங்கள மாதிரி நான் மாறணும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், எதிர்பார்க்க மாட்டோம். ஆனா பெஸ்டா இருக்கிறதற்கு நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் யார் தான்? நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை நமக்காக கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக அவர் சிந்தி, எதற்காக சிந்தினார் என்றால் நம்மை பிதாவோடு ஒன்று சேர்ப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவரும் என்ன செய்கிறாரு, அவருக்கு பேசப்பட்டதான தீர்க்க தரிசனத்தின் வார்த்தை நிறைவேறுவதற்கு அவரும் என்ன செய்திருந்தார், காத்திருந்தார். ஆமென். அவருடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், திரும்பி பார்க்கணும். வேதாகமத்தில் ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களையும் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். இப்ப லோத்துடைய மனைவி மாதிரி எத்தனை பேர் மாறணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு கேட்டா யாராவது கை தூக்குவோமா? கண்டிப்பா தூக்க மாட்டோம். ஏன்? அந்த மாதிரியை நாம் பின்பற்ற கூடாது என்று நம்மளுடைய வாழ்க்கையில் எச்சரிக்கிற ஒரு மாதிரிகை. ஆனா எத்தனை பேருக்கு எஸ்தர மாதிரி மாறணும், தெபோராளை போல மாறணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அன்னாளை போல மாறணும், அடுத்த புதிய ஏற்பாட்டின் அன்னாளை போல மாறணும். எத்தனை பேருக்கு தாவீதை போல, பவுலை போல, அப்படி ஒவ்வொருத்தவங்களுடைய கேரக்டர்ஸ் நம்ம லைஃப்ல அவங்கள மாதிரி நம்ம என்ன செய்யலாம், இருக்கலாம் என்று சிந்திக்கக்கூடிய இடத்துல நாம் வேதாகமத்தின் உதாரணங்கள், நல்ல உதாரணங்களும் இருக்கிறது, இவர்களை போல் பின்பற்றக்கூடாது என்கிற உதாரணங்கள் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு காலை வேளையில இந்த உதாரணங்களில் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்து யாராவது இவங்கள மாதிரி நாம் பின்பற்ற முடியுமா, பின்பற்ற முடியாதா என்று சொல்லக்கூடிய இடத்தில் நாம் எங்கு இருக்கிறோம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ஆனா ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன சொல்றார் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் நடத்தும் போது ஒரு திட்டத்தோடு கர்த்தர் நடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து வெளியில் கொண்டு வரும்போது ஈஸியா அவர்களை கொண்டு போறதற்கு வெறும் 11 நாள் அவங்க போயிருக்கலாம், கானானை சுதந்தரித்திருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல் இருக்குதுன்னு பெரிய அளவுல செங்கடலை குறித்த உணர்வு இருக்குதோ இல்லையோ கர்த்தருக்கு தெரியுமா தெரியாது? தெரிஞ்சேதானே கொண்டு வந்தார். அத்தனை பேரையும் பார்வோன்ட்ட பலத்த வல்லமையை கர்த்தர் வெளிப்படுத்தி வழியே இல்லாம அவன் என்ன செஞ்சுட்டான், அனுப்பிட்டான். அதுவும் என்ன, தன்னுடைய பிள்ளையை இழந்த சோகத்தில் அந்த முடிவை எடுத்தான். கொஞ்ச நேரத்துல பூத்தி ஐயோ எப்பரா இவனுங்களை விட்டோன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து அவன் சேனை, முழு சேனையும் என்ன செஞ்சிச்சு, கிளம்புச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, மோசே பிறந்த காலத்தில், மோசே பிறக்கிற டைமுக்கு, ஆரோன் பிறக்கிற டைம்ல 2 வயசுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளை யாரும் கொல்லல. மிரியாம் பிறக்கும் போதும் கொல்லல. ஆனா யாரு பிறக்கும் போதுதான் சட்டம் அமலுக்கு வருகிறது, மோசே பிறக்கும் போதே தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டிய ஒரு நபர் பூமியில இருக்க கூடாதுன்னு யாரு திட்டம் போடுறான், யார் திட்டம் போடுறான்? அப்ப யோசித்து பாருங்க, எகிப்தியர்களுடைய பிள்ளைங்க மோசேயுடைய வயசுல வேற யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, ஆண் பிள்ளைகள். கரெக்டு தானே? மோசே வயசுல எகிப்தியர்கள் எபிரேயர்கள்ல யாரு தான் இருக்கா, மோசே மட்டும்தான் இருக்கிறார். பாக்கி எல்லா பிள்ளைகளும் என்ன செஞ்சுட்டாங்க, நைல் நதியில கொண்டுட்டாங்க, இதை தூக்கி எரிஞ்சுட்டாங்க, கொலை செய்யப்பட்டுட்டாங்க. யோசிச்சு பாருங்க, பிறக்கும் போது என்ன செய்கிறாங்க, நிறைய பேரை கொண்டுட்டாங்க. இதெல்லாம் தாண்டி மோசே நிற்கிறார். ஆண்டவருக்கு தெரியாதா? மோசே பிறக்கிறதுக்கு முன்னாடியே மோசையை வச்சுதான் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கணும்னு ஆண்டவர் முன்குறிச்சதுனால தானே மோசே பிறக்கிறார். அந்த முன்குறித்ததுனால தான் இவனை கொல்லணும்னு அப்பவே ட்ரை பண்றான். யாரு? இன்னும் பூமிக்குள்ள பெருசா பெருசா ஒண்ணு சாதிக்கல. அதுக்கு முன்னாடியே அட்ரஸ் இல்லாம ஆக்கணும்னு என்ன செய்யறான், 2 முறை பார்வோன் திட்டமிடுகிறான். என்ன செய்யணும், அழிக்கணும். ஆனா ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா, சர்வ ஞானின்னு ஏன் தெரியுமா சொல்றோம்? ஆண்டவரை கொல்லணும் நினைச்சவன் வீட்டிலேயே இவரை வளர்க்கிறார். ஆமே, அவனை அழிக்கணும்னு நீ நினைச்ச, அப்ப அவனை எங்கதான் வளர்க்கிறார் ஆண்டவர்?
அதே பார்வோனுடைய வீட்டுல அவர்களுடைய சகல உரிமை, அவங்க குமாரத்தியின் மகன் அப்படின்ற உரிமையில என்ன செய்யப்படுகிறான்? மோசே வளர்க்கப்படுகிறான். யோசிச்சு பாருங்க. அப்ப உள்ள இருக்கிற எல்லா காரியங்களையும் அவன் என்ன செய்திருப்பான்? கற்றிருப்பான். இப்ப சாதாரண ஒரு நபர் வளருகிறதற்கும் ஒரு அரச குடும்பத்தில் வளருகிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவனுடைய ஒழுக்கங்களா இருக்கலாம், கற்றுக்கொள்ள வேண்டிய விதங்களா இருக்கலாம், எல்லாத்திலையும் ஒரு மாற்றம் இருக்கு. ஆனா அதற்கு பின்பதாகவும் தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. ஆண்டவர் திட்டத்தோடு தான் அவனுடைய பாதையை அனுமதிக்கிறார். இதை தான் நான் சொல்ல வருகிறேன். மோசேயுடைய வாழ்க்கையை எடுத்து நான் சொல்ல வருகிறதற்கான அர்த்தம் என்னன்னா, நமக்கு வேணும்னா அது வித்தியாசமா தரும். ஐயோ, மோசே காலத்துல அவனை கொல்ல நினைச்சிட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலி இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கு. சாட்சி சொல்லணும்னா சோதனைகளை தாண்டாதவனுக்கு சாட்சி இருக்காது, வேதனைகளை தாண்டாதவனுக்கு சாட்சி இருக்காது, கர்த்தருடைய அன்பை ருசி பார்க்காதவனுக்கு சாட்சி இருக்காது. அதை இருக்கிறவங்களுக்கு சொல்லாம இருக்கவும் முடியாது. இப்ப பாருங்க, மோசேயுடைய காலத்துல இருந்த முன்னாடி பின்னாடி இருந்தவனை விட சாட்சி சொல்றதுக்கு யாரு தான் இருக்கா? மோசே ஒரே ஒரு ஆளு தான் இருக்கும். மோசே வயசுல மோசே ஒரு ஆள் தான். அவன் உயிர் காப்பாற்றப்பட்டதுனால தான் அவன் சொல்றான், இன்னைக்கு நான் என்ன செய்யறேன், அன்னைக்கு அந்த ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் காப்பாற்றினேன். அடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு? வளர்க்கிறார். எங்க வளர்க்கிறாரு? இப்ப ஆண்டவர் எப்படி கரெக்டா கணக்கு தீக்கிறாருன்னு மட்டும் பாருங்க. இப்ப எகிப்தியர்களுக்கு எல்லாருக்கும் என்னது? பயங்கர சந்தோஷம். ஏன்னா அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் என்ன செய்யுது? மோசே வயசுல எல்லாரும் வளருது, அவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆண்டவர் ஏன் அப்படி அனுமதிச்சாரு அப்படின்னு எகிப்தியர்கள் என்ன செஞ்சிருக்கலாம்? கேட்டிருக்கலாம், முறுமுறுத்திருக்கலாம். ஏன் எங்கள் பிள்ளைங்களை என்ன செஞ்சுட்டாரு? ஆண்டவர் கொன்னுட்டாரு, ஆண்டவர் நீதி உள்ளவர் தானே சொல்லி இருக்கிறாரு, ஆண்டவர் நமக்காக தானே இருக்கிறாரு, நாங்க அவரைத்தானே தேடுறோம், ஏன் இப்படி நடந்துச்சுன்னு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம்? கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனா கேட்ட கேள்விக்கு அப்ப பதில் இல்லை, ஆனா அது வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்துச்சு. ஆமென், ஆமென். ஆண்டவர் கணக்கை தீக்கணும் அப்படின்னா கூட்டி கழிச்சு வகுத்து பெருத்து பார்த்தா கரெக்டா இருக்கும். அதுல எந்த மாற்றமுமே இருக்கவே இருக்காது. அதை எப்படி செய்தார் என்பதை நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். இப்ப மோசே மிகவும் அருமையாய் வளர்க்கப்படுகிறான். வனாந்திரத்துக்கு போறான். ஒரு தவறு, தன்னுடைய நேரத்திற்கு முன்பதாக தன்னைத்தான் வெளிப்படுத்தினது நிமித்தம் வந்த விளைவு தானா தெரிஞ்சுக்கிட்டது. எங்க ஓடுறான்? நேரா. எப்பா, நீ ராஜ வீட்டுல உள்ளதெல்லாம் நீ பழகிட்ட, ஆனா உனக்கு இருக்கிற முன்கோபம் சரி வராது. உன்னை நான் ஒரு பெரிய தலைவனா நான் பார்க்கிறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை முழுவதுமாய் ஆளுகிற பிரபுவாய் நான் உன்னை பார்க்கும்போது இந்த குணம் உனக்கு என்ன செய்யாது? ஆகாது. ஸ்கில்ஸ் எல்லாம் சூப்பரா நீ டெவலப் பண்ணிட்ட, ஆனா உனக்கு என்ன வேணும்? கேரக்டர் வேணும். கேரக்டரை உருவாக்குவதற்கு கர்த்தர் எங்க தள்ளி விடுறார்? அவனை வனாந்திரத்திற்கு தள்ளி விடுகிறார். ஆமென், ஆமென். ஆனா அந்த வனாந்திரத்துல தான் ராஜ வீட்டுல தேவன் அவன் அறியல. ராஜ வீட்டுல தேவனோடு ஒரு உறவு அவனுக்கு கிடைக்கல. வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சிட்டு இருந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை முச்செடியின் மேல் இறங்கினது. அல்லேலூயா. கர்த்தர் இறங்குறதுக்கு மார்போனேட் போடணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, ரொம்ப அப்படியே நம்ம கேத்தலிக் சர்ச்சஸாக இருக்கலாம், ட்ரெடிஷன் பழைய சர்ச்சுகளுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அந்த அந்த வேலைப்பாடுகள் எல்லாம் பார்த்தா அதிசயமாக இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அங்கே என்ன செய்யவே செய்யாது, இருக்கவே செய்யாது. ஆனால் வேப்ப மரத்துக்கு கீழே இருந்து 4 பேர் இருந்து கையை தட்டி பாடுவாங்க, அந்த இடத்துல என்ன செய்யும்? மகிமை இறங்கும். அப்ப மகிமை இறங்குறதுக்கு வனாந்தரமா தேவாலயமான்றதெல்லாம் கணக்கு இல்லை. கர்த்தர் இறங்கணும்னு வச்சுட்டாருன்னா இறங்கிடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல இறங்கணும்னா இறங்கிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு இங்க மண்ணா இருக்கா, தரையா இருக்கா, ஏசி போட்டிருக்கா, ஓசியில இருக்கோமா, அதெல்லாம் கணக்கிலேயே இல்லை. இருதயங்கள் ஒன்று சேர்ந்து அவரை கூப்பிடுறோம் அப்படின்னு அந்த இடத்துல என்ன செஞ்சிருவார்? அவரு இறங்கி வருகிறவரா இருக்கிறார். நம்ம அன்றைக்கு மோசேயுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்யறாரு? வனாந்தரத்துல நம்ம நினைப்போமா, யாராவது வனாந்தரத்துல ஆண்டவருடைய மகிமை எப்படி இறங்கும்னா இறங்குச்சு. அதுதான் ஆண்டவர். அதுவும் எதுல இறங்குச்சு?
முள்செடியில் போய் எல்லாரும் வா சூப்பராக இருக்கு, அழகாக இருக்கு, எடுத்து ஒரு செல்ஃபி எடுப்போம். முள்செடியில் போய் யாராவது உட்காந்து செல்ஃபி எடுப்போமா? எடுக்க மாட்டோம். அதுக்கு பக்கத்துலேயே என்ன செய்ய மாட்டோம். அதான் கர்த்தர். மனிதன் எதையெல்லாம் இப்படித்தான் இருக்கிறதுல தான் ஏற்றுக்கொள்ளப்படுவோம் நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக தான் கர்த்தர் என்ன செய்வார், கிரியை செய்வார். அன்னைக்கு முட்செடியில் என்ன செய்தார், தோன்றினார். இப்ப இந்த வனாந்தரத்தின் பாதை மோசேயுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது, உருவாக்குது. கடைசி ஆண்டவர் சொல்றாரு, இவனா மாதிரி ஒரு பொறுமைசாலி பூமியிலேயே இல்லைன்னு சொல்ற சாட்சி எடுக்கிறதற்கு கர்த்தர் பயன்படுத்தின தலம் எது, வனாந்திரம். ஹல்லேலூயா. அநேக சமயங்களில கர்த்தர் நம்மை சில வனாந்தரத்தின் பாதையில நடத்துவார். அன்னைக்கு யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க, சுத்தி 1000 பேர் இருப்பாங்க. ஆனா நம்ம வாழ்க்கை தனியா ஓடிக்கிட்டு இருக்கும். அது நமக்கே நல்லா தெரியும். நம்ம சொல்றதையும் புரிய மாட்டாங்க, எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் என்ன செய்யும், இருக்கும். ஆனா உருவாக்கப்பட்ட பின்னாடி ஆண்டவரே சொல்றார், நீ போ. எங்க போ, எங்க இருந்து நீ ஓடி வந்தியோ அற வழியில ஓடி வந்த பத்தியா, உன்னை ஒரு திட்டத்துக்காக நான் அங்க வச்சிருந்தேன். அந்த திட்டத்தை விட்டு நீ என்ன செஞ்ச, அவசரப்பட்டு தவறு செய்து என்ன செஞ்சுட்ட, ஓடிட்ட. இப்ப யூ கோ பேக், திரும்பவும் போ, உன்னை வச்சு நான் செய்ய வேண்டியதை செய்வேன். ஆண்டவர் மோசையை வச்சுதான் செய்யணும்னு விரும்பினார். ஆனா மோசையை விரும்பல. அதனாலதான் ஆண்டவர் ஆரோனையும் பயன்படுத்தினார். இந்த இடத்துல ஆண்டவர் மோசையை அழைக்கும் போது அவன் சொல்றான், நான் என்ன செய்யறேன், என்ன வாயா இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, முடந்தனை படைச்சது யாரு, உமையனை படைச்சது யாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வந்திருக்கிறார் ஆக்சுவலி மோசையிட்டேனா, உன் திக்குவாயை என்னால சரிப்படுத்த முடியாதா, நீ திக்கி கூட பேசு, ஆனா பார்வோனுக்கு புரியுற மாதிரி எனக்கு பண்ண முடியாதா. ஆனா அவனுக்கு என்னது இல்லை, மோசைக்கு என்னது இல்லை, அதுல விசுவாசம் இல்லை. அதனாலதான் யாரை ஜாயின் பண்ணி விடுறாரு ஆண்டவர், ஆரோனை ஜாயின் பண்ணி விடுறாரு. இப்ப இன்னும் நான் மறக்கல, எங்க மறக்கல, மோசே காலத்துல ஏன் மோசையை மட்டும் காப்பாற்றப்பட்டான், எகிப்தியர்களும் ஏன் காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்றதுக்கு இன்னும் நாம முடிவுக்கு வரணும். இப்ப கர்த்தர் பலத்த கிரியை செய்து வந்தாச்சு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, மோசே வயசுல இருக்கிறவங்க எல்லாம் எகிப்துல எங்க இருப்பாங்க, இராணுவத்துல இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்க, தலைப்புல வந்திருக்கோம். அந்த எகிப்து தேசத்துல இருக்கிற பிள்ளைங்கள்லாம் என்ன செய்யும், யாரெல்லாம் மிஞ்சணும்னு நினைக்குதோ எல்லாமே என்ன செஞ்சிருக்கோம், ரெடியா யுத்தத்துல வீரர்கள். அந்த தேசத்தின் பலம் எல்லாமே என்ன செய்யுது. இப்ப பார்வன் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு சாவடிக்கிறது கூட்டிட்டு வரான் தலைமை. இவன் கொன்னப்ப தெரியாது, இவன் ஒரு தண்ணிக்குள்ளதான் எல்லாரையும் போட்டா, ஒரு தண்ணி தான் இவன் வாழ்க்கையுமே நிர்ணயிக்க போகுதுன்னு என்ன செய்யாது தெரியாதா. இன்னைக்கு சத்துரு பல நேரங்களில தேவ திட்டத்தை அழிப்பதற்கு எதை பயன்படுத்துறானோ அதேதான் அவனுக்கான முடிவையும் கர்த்தர் திருப்புவார் என்பது அவனுக்கு தெரியல. ஆமென், ஆமென். யூத பிள்ளைங்களை நைல் நதியில போட்டான். நதியிலையாவது எங்கிட்டாவது ஒரு கரையாவது ஒதுங்கம். செங்கடலுக்குள்ள நீ போனினா எங்க வருவ, நீ வர முடியும், வாய்ப்பே வாய்ப்பே இல்லை. அப்ப ஆண்டவருடைய திட்டத்தை மாத்திரம் நீங்க பாருங்க. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்து தேசத்துல என்ன செய்யறாங்க, முன்னாடி நிக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களை வழி நடத்தி கொண்டு வந்துட்டார். இப்ப முறுமுறுக்கிறாங்க ஜனங்கள். விட்டா என்ன செய்யறது, இந்த ஜனம் ஓடி எங்க போயிரும், எகிப்துக்கு ஓடிரும். எனக்கு வேண்டாடா சாமி, அப்பா கடல்ல போய் சாவுறதுக்கு, அங்கிருந்து இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, செங்கலை சொன்னாலும் இன்னும் 4 செங்கலை கூட சேர்த்து வேணாலும் செய்வோமே தவிர தண்ணிக்குள்ள விழுந்து சாவுறதுக்கு நான் ரெடி இல்லை. அப்ப கூட ஜனங்களுக்கு இத்தனை வாதைகளையும் கொடுத்து கர்த்தருடைய பலத்த கரத்தை பார்த்து கிளம்பி வந்த இஸ்ரவேல் ஜனங்கள். இதை தான் நான் சொல்ல வருகிறேன். முக்கியப்படுத்த வருகிற விஷயம், கர்த்தருடைய செயல்களை இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கங்க மறந்துட்டாங்க. நம்மள மாதிரி அந்த சூழ்நிலைகளை பார்க்கும் போது கர்த்தர் முன்னாடி நம்ம வாழ்க்கையில் என்ன செய்தார் என்பதை நாம் என்ன செய்து விடுகிறோம், மறந்து விடுகிறோம். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, செங்கடலை பாதையாய் மாற்றினார். இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போயிட்டாங்க. பார்வோனுடைய சேனைக்கு ஒரே கொண்டாட்டம். சீனை பார்க்கிறது மட்டும் இல்லை, அப்பா எங்களுக்கு அவனா நடந்துதான்டா போனா, நான் ரதத்துல போக போறேன்னு என்ன செஞ்சான்,
வந்தான். பாதி வழியில ஒரு வீல் கலண்டு போகுது, ஸ்டக் ஆகுது, இழுக்குது, ஒரு பக்கம் இழுக்குது, மறுபக்கம் இழுக்குது. எல்லாரையும் ஆண்டவர் உள்ள விட்டார். வா, நடு கடலுக்கு வா. வந்துட்டு செவரு மாதிரி எழுப்பி இருந்த செங்கடல் மொத்தத்தில் என்ன செஞ்சிருச்சு? ஒரே நேரத்தில் ஃபியூனரல் சர்வீஸ் வந்த அத்தனை சேனைகளும் எதற்குள்ளாக? செங்கடலுக்குள்ளாக. இவங்கெல்லாம் யூதர்களுடைய பிள்ளைங்க மரித்து போனப்ப அவங்களுக்கு வலிக்கல. அவங்களுடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்கறதுக்கு பரிதாபம் கூட படலை. ஆனால் இவங்க நடுக்கடலுக்குள்ள என்ன செஞ்சாங்க? மூழ்கி போனாங்க. ஒரு ஆளையாவது விட்டு வச்சாரா ஆண்டவர்? ஒரு ஆளையாவது விட்டு வச்சாரா? வைக்கவே இல்லை. ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க? கர்த்தர் செய்த செயலை என்ன செஞ்சிட்டாங்க? மறந்துட்டாங்க. அடுத்த ஒரு தேவை வந்ததும் செங்கடலை திறந்து அவங்கள கொண்டு வந்ததை மறந்துட்டாங்க. அடுத்தது தண்ணி கிடைக்குது, சாப்பாடுக்கு எங்களுக்கு நான்வெஜ் வேணும்னு கேட்கிற இடத்துல ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாங்க? மறந்துட்டாங்க. அப்ப ஒவ்வொரு தேவை வருகிற இடத்துலையுமே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் அவர்களை நடத்தின விதத்தை அவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டே தான் வந்தாங்க, மறந்துகிட்டே தான் வந்தாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்ய? பூர்வமான காரியங்கள் நான் எப்படி நடத்தினேன், நான் எப்படி வழி நடத்தினேன் என்பதை நீ என்ன செய்யக்கூடாது? மறந்து போக கூடாது. நாம் ஞாபகப்படுத்தணும். ஏன்னா கர்த்தர் வாக்கு பண்ணினார் என்றால் அதை நிறைவேற்றாத ஒன்றையும் அவர் வாக்கு பண்ணுகிறது இல்லை. ஹல்லேலூயா. அவருக்கு செய்ய முடியாத ஒன்றை நம்மள்ட்ட என்ன செய்ய மாட்டார்? சோப்பு போடுறதுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்ல மாட்டார். அவருக்கு சோப்பு போட வேண்டிய அவசியமும் இல்லை. அவர் ஒரு காரியத்தை சொல்றாருன்னா அது அவர் தேவைக்காக தான் சொல்றாரு. அதுக்கு எதுக்கு அவர் சோப்பு போடணும்? ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறது அப்படிதான். ஏதோ ஆண்டவர் பூசி மொழுகிறாரு. அவருக்கு மொழுக வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா நம்ம தேவைக்காக ஆண்டவர் சொல்லல, அவர் தேவைக்காக தான் நம்மள்ட்ட சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக சமயங்கள் அதை நாம் புரிந்து கொள்ளுகிறது இல்லை. நம்ம நினைக்கிறோம் நமக்காக ஆண்டவர் சொல்றாருன்னு. ஆண்டவர் வாக்கு பண்ற எதுவுமே நமக்காக கிடையாது, அவருக்காக வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு நல்ல ஒரு உதாரணம் என்ன என்றால், ராகாப், எரிகோ பட்டணத்துல ராகாப் என்கிறதான வேசி வசித்துக் கொண்டிருக்கிறார். யோசுவாவுடைய காலத்துல அவர்கள் வேவு பார்க்கிறதுக்கு 2 பேர் போறாங்க. ராகாப் சொல்றா, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி நடத்தினார் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ திரும்பி பார்க்கிறான். அவ என்ன செய்யறா? திரும்பி பார்க்கிறா. எங்களுக்கு எல்லாருக்கும் பயமாயிருச்சு, இங்க யாரும் சந்தோஷமா இல்ல, உங்களை எல்லாம் பார்த்து எல்லாரும் பயந்து போய் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா கர்த்தர் உங்களை எப்படி நடத்தினார் என்பது எங்களுக்கு என்ன செய்யும்? கேள்விப்பட்டோம். ஆமென். நாம் அந்த ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். நம்மளுடைய பாதையில, நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது, மறந்து போகவே கூடாது. பட்டினியா இருக்கும்போது எப்படி நம்மளை போஷித்தார் என்பதை மறக்க கூடாது. சாப்பாடு நிறைய கிடைக்கும் போது, நிறைய நேரங்களில் நம்ம இல்லாதப்ப நம்ம தேடுறோம், கிடைச்ச உடனே என்ன செஞ்சிடறோம்? மறக்கிற நிலைமையில் நாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, நீ பூர்வமான காலத்துல நான் உன்னை நடத்தி வந்ததை குறித்து நீ நினைக்கணும். எதற்கு நினைக்கணும்னா கர்த்தர் யார் என்பதை தான் அவர் வழங்க பண்ணியிருப்பார். இதுல மனிதன் மோசே பெரிய ஆளு, யோசுவா பெரிய ஆளு, ஆரோன் பெரிய ஆளுன்னு காமிக்கிறதுக்கு கிடையாது, கர்த்தர் பெரிய ஆளுன்னு காமிக்கிறதுக்காக தான் எல்லாத்தையுமே என்ன செய்தார்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில பாதைகள்ல கர்த்தர் அனுமதித்து நம் சில நெருக்கங்கள் வழியாய், பாடுகள் வழியாய் கடந்து செல்கிறது எதுக்கு தெரியுமா? அவர் யார் என்பதை நமக்கு காண்பிப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில இருக்கிறதுல கூட்டி கொடுத்திருந்தாருன்னா வித்தியாசம் தெரிஞ்சிருக்குமா? இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு கொடுக்கும் போதுதான் அதுக்கு வித்தியாசம் என்ன செஞ்சுச்சு? தெரிஞ்சிச்சு. இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பூர்வ காலத்தில் கர்த்தர் எப்படி ஒவ்வொருத்தவங்களை நடத்தியிருக்கிறார் என்று நம்ம கேள்விப்படும் போது, அதுக்கு தான் நம்ம சாட்சி நேரம் வைக்கிறோம். சாட்சி நேரம் எதுக்கு வைக்கிறோம்? கர்த்தர் செய்த செயலை கர்த்தருக்கு மகிமை செலுத்துவதற்கு. இதுக்குள்ள மனிதர்களுக்கு ஒரு கிரெடிட்டுமே கிடையாது. இப்ப நானே ஜெபித்து ஒரு நபருக்கு சுகம் கிடைக்குதுன்னா இதுல எனக்கு ஒண்ணுமே கிடையாது, நான் அந்த வேலையை மட்டும்தான் செஞ்சிருக்கிறேன். எத்தனை பேர் காஃபி மிஷின் பார்த்தீங்களா? ஐஸ்கிரீம் மிஷின் எத்தனை பேர் பார்த்துருக்குறோம்? நம்ம
பார்த்துருக்குறோம். எத்தனை பேர் ஐஸ்கிரீம் நல்லா இருக்குன்னு சொல்லுவோமா, ஐஸ்கிரீம் மிஷின் நல்லா இருக்குன்னு சொல்லுவோமா? ஐஸ்கிரீம் தான் டேஸ்ட்டு. இது மாதிரி தான் நம்ம மிஷின்கள் மட்டும்தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யறதுக்கு மட்டும்தான் நாம் என்ன செய்யப்படுகிறோம், காணப்படுகிறோம். இதில் நமக்கு மகிமை எடுத்துக்கொள்வதற்கு நமக்கு இடமில்லை, ஒன்றுமே இல்லை என்பதை நாம் என்ன செய்யணும், அறிந்தோம் என்றால் கர்த்தரை ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நாம் மகிமைப்படுத்துகிறவர்களாய் காண்பிக்கப்படுவோம். கடைசியாக 11வது வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? Indeed I have spoken it, I will also bring it to pass, I will purpose it and I will also do it. வாசிப்போம் 11வது வசனத்தினுடைய பின்பகுதி. அதை திட்டம் பண்ணினேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடித்தேன், அதை செய்து முடித்தேன், அதை சொன்னேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி உள்ள பகுதி, அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன், செய்து முடிப்பேன். ஆமென். அவர் சொன்னதை அவர் என்ன செய்கிறாராம், அதை செய்து முடிக்கிறார். அவர் திட்டம் பண்ணினதை செய்து முடிப்பார். அவர் என்ன செய்வார், செய்து முடிப்பார். இதுல நம்ம என்ன செய்யவே கூடாது, மறந்து போகவே கூடாது. கர்த்தர் நம்மை ஒரு நோக்கத்தோடு என்ன செய்கிறார், அவருடைய திட்டத்தின் பாதையில் நம்ம என்ன செய்து கொண்டே இருக்கிறார், நடத்தி கொண்டே இருக்கிறார். திரும்பி பாருங்களேன், நம்மை விட வசதி படைத்தவர், நம்மை விட அறிவில் சிறந்தவர்கள், நம்மை விட சிறந்த பல இடங்களில் இருக்கிறவங்க இந்த ஆண்டை தொடங்கினாங்க. ஆனால் இந்த ஆண்டின் இறுதி அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, வந்தடைய முடியலை. மேபி பலர் ஓட்டத்தின் அவர்களின் ஓட்டத்தை முடிச்சு போயிருக்கிறாங்க, சிலர் முடிக்காமே என்ன செஞ்சிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு என்ன செய்திருக்கிறார், ஆண்டவர் நாட்களை கூட்டி தந்திருக்கிறார்னா அவர் சொன்னதை நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுறதுக்காக நம்மளை வச்சிருக்கிறார். கர்த்தர் சொன்னதை செய்கிற வரைக்கும் நம்ம ஜீவன் என்ன செய்யாது, இந்த மண்ணுக்கு திரும்ப. ஏன்னா கொடுத்தவர் எடுக்கிற வரைக்கும் இந்த ஜீவன் என்னதான் கிடக்கணும், நம்ம சரீரத்துல தான் இருக்கும். இந்த ஆண்டுல பல கட்டங்களை நாம் தாண்டி வந்திருக்கிறோம். இந்த மாதத்துல கர்த்தர் நம்மளோடு பேசுகிறது என்ன அப்படின்னா, நான் உன்னை ஏந்துவேன். அதற்கு அர்த்தம் சில கடினமான பாதைகள்ல நம்ம போவோம். ஆமென். ஈஸியா இருக்க போகுது அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணல. எல்லாரும் நினைப்பாங்க ஏந்துவேன், தாக்குவேன், தப்பு வைப்பேன்னு சொன்னா வா அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். ஆனா இதுக்கு அர்த்தம் உண்மையா என்னன்னா, ஒரு கடினமான பாதை நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடினமான பாதையில நீ தனியா இல்ல, வாக்கு பண்ணின நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை நடத்துவதற்கு வல்லவர் நான் கூட இருக்கிறேன், நான் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் நான் கைவிட போவது இல்லை. அன்று யாக்கோபோடு வாக்கு பண்ணினார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவது இல்லை என்று சொன்ன அதே தேவன் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எவைகளெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ, எதையெல்லாம் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரோ, அது வரைக்கும் நம்மை ஏற்றுவதற்கு, சுமப்பதற்கு, தப்புவிப்பதற்கு, தான் சொன்னதை நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை எதையும் நிறைவேற்றாமல் இருப்பதற்கு அவர் ஒரு மனிதனும் அல்ல, சொன்னதை மாற்றி சொல்லுவதற்கு அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் நம் வாழ்க்கையில் எதையெல்லாம் பேசி இருக்கிறாரோ, எதையெல்லாம் வாக்கு பண்ணி இருக்கிறாரோ, எதையெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ, அதை செம்மையாய் சரியாய் செய்து முடிக்கிற தேவன் நம்மளுடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் அப்படியே அற்புதமா நடக்க போகுது, அற்புதமா நடத்த போகிறார். ஆனா அதன் பாதை கடினமாய் இருந்தாலும் நாம நம்மளா போகல, நம்மை சுமந்து செல்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நம்ம நினைக்கலாம் கர்த்தர் ஒவ்வொரு மாதமும் வாக்கு பண்ணுகிறாரு, ஆனா வருகிற வாக்கு தத்தெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா பாதம் ஒண்ணு இன்னும் ஈஸி ஆகலையே அப்படி நம்ம நினைக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, உலகத்துல நம்ம வாழ்ற வரைக்கும், இந்த மூச்சு இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் உபத்திரவம் உண்டு. பூமியில தான் நம்ம வாழ்றோம் அப்படின்னா உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடற்கொள்ளுங்கள், நான் என்ன செய்தேன், உலகத்தை அந்த ஜெயித்த ஜெய கிறிஸ்து
நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்மை ஏந்துகிறவராக, தாங்குகிறவராக, தப்புவிக்கிறவராய் நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறார். ஹல்லேலூயா! எவ்வளோ நல்ல ஒரு தேவன். கரங்களை தட்டுவோமா? நாம் போகிற பாதைகளில், நாம் போகிற வேதனைகளில், நம்மளுடைய சூழ்நிலைகளை பார்த்துட்டு பாதி வழியில விட்டுட்டு வேண்டாப்பா இனி எனக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போகிற தேவன் அல்ல. கடைசி வரியந்தம். ஆமென். நம்ம இந்த வசனத்தை வாசிக்க ஆரம்பித்த போது தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல், இப்போ ஒரு மனிதன் இந்த பூமியில உருவாக்கப்படுகிற நாள் முதல் நம்மளுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நம்ம எல்லா சூழ்நிலைகளிலையும் நம்ம கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிற தேவன். ஹல்லேலூயா! ஒரு தாய் தன்னுடைய சிசுவை தன்னுடைய கருவறையில சுமக்கிறான்னா சுமந்துட்டே இருக்க முடியுமா? சும்மாதான் சுமந்து பார்க்கட்டுமே. ஒரு டைம் வரும்போது சுமையை இறக்கி வச்சுதான் ஆகணும். இல்லைன்னா அது என்ன செஞ்சிடும்? நம்மளை இறக்கி வச்சிரும். குழந்தை சரியான நேரத்தில் வெளியில வரலைன்னா தாய்க்கு ஆபத்து. அப்ப ஒரு தாயா இருந்தாலும் அதற்கு ஒரு எல்கை உண்டு சுமப்பதற்கு. ஒரு தகப்பனா இருந்தாலும் சுமப்பதற்கு ஒரு எல்கை உண்டு. நண்பர்களா இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் வருவதற்கு ஒரு எல்கை உண்டு. பிள்ளைகளா இருந்தாலும் அவர்கள் நம்ம வாழ்க்கையில் ஆறுதலாக, நமக்கு துணையாக, உதவியாக இருப்பதற்கு ஒரு எல்கை உண்டு. உறவுகள் பெற்றோராய் இருக்கலாம், கணவன் மனைவியாய் இருக்கலாம், அண்ணன் தம்பியாய் இருக்கலாம், என்ன உறவுகளாய் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு எல்கையும் உண்டு. ஒரு காலகட்டத்தில் அவர்களுக்கு நாம் சுமையாய் தோன்றுவோம். எவ்வளோ பாசம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரிதான், எவ்வளோ நமக்கு வேண்டப்பட்டவர்களா இருந்தாலும் சரிதான், எவ்வளோ நம்மளை நேசித்தாலும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம அவங்களுக்கு சுமையா தெரிஞ்சிரும். ஆனா கருவுல உருவாகிறதுல இருந்து நாம் இறுதி இந்த மண்ணில் போனதுக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கையில கூட நம்ம கூட ஒரே மாதிரி இருக்கக்கூடிய நல்ல நேசன் நம்மளுடைய ஆத்தும நேசன். அவர் தான் வாக்கு பண்றார் நம்மளுக்கு. எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வேதனைகள் இந்த மாசத்துல நாம் கடந்து செல்ல வேண்டிய இக்கட்டான பகுதிகள் நமக்கு முன்பதாக இருந்தாலும் சரி, நீ தனியா இல்லை, நான் தனியா இல்லை. நம்மை ஏந்துவதற்கு, சுமப்பதற்கு, தப்புவிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்படியே நம்ம ஒரு விசை கண்களை மூடுவோமா? ஆண்டவர் இந்த மாதம் நம்மளோடு இடைபெற்றிருக்கிறார். இனியும் இதுவரைக்கும் நம்மை தாங்கினார், இதுவரைக்கும் நம்மை சுமந்தார், இதுவரைக்கும் நம்மை தப்புவித்தாரே, இனியும் நடத்துவதற்கு அவர் போதுமானவர். நம்மளுடைய நம்பிக்கை மனிதர்கள் மேல இருந்துச்சுன்னா, நம்ம நம்பிக்கை நம்ம நம்புறவங்க மேல இருந்துச்சுன்னா அது தோற்று போயிடும். ஆனா நம்ம நம்பிக்கை நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகரின் மேல் இருந்துச்சுன்னா அது ஒருபோதும் வீணாய் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. எங்க நம்பிக்கையை நாம் வைக்கும் போது தாவீது அழகாய் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும், இக்கட்டான சூழ்நிலையில, நல்ல சூழ்நிலையில, நெருக்கமான சூழ்நிலையில, கைவிடப்படுகிற சூழ்நிலைகள, விரட்டப்படுகிற சூழ்நிலைகள, துரத்தப்படுகிற சூழ்நிலைகளில, நிந்திக்கப்படுகிற சூழ்நிலைகளில, அவமதிக்கப்படுகிற சூழ்நிலைகளில, பசியில, பட்டினியில, அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியா இந்த எல்லா சூழ்நிலைகளின் மத்தியில கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்பட்டு போவதில்லை. இந்த காலை வேளையில், இந்த மாதத்தின் முதல் மணி நேரத்தில், இந்த ஆராதனையில கர்த்தர் நம்மளோடு இடைபடுகிறது. நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன். இந்த 3 விஷயத்தையுமே கர்த்தர் இந்த மாதம் நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். அதை எப்படி உறுதிப்படுத்துகிறார் என்றால், அவர் சொன்னதை அவர் செய்வார், அவர் திட்டமிட்டதை அவர் செய்வார். நம்ம வாழ்க்கையில
மனிதர்கள் திட்டம் போட்டா அவங்களுக்கு சாதகமா நம்ம இல்லைன்னு சொல்லும் போது நமக்கு புது ஜாதகமே எழுதுவாங்க. ஆனா உலக தோற்றத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையை என் வாழ்க்கையை நிர்ணயித்து இந்த பூமியில நம்மளை கர்த்தர் தந்திருக்கிறார். அது ஒருபோதும் மாறாது. அவருடைய திட்டத்தை ஒருபோது நம்ம வேணா அதை வேண்டான்னு விட்டுட்டு போகலாமே தவிர அது ஒருபோதும் மாறாது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அவர் நம்மை நடத்தினார், இனியும் நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். நன்றி இயேசுப்பா, நன்றி நன்றி நன்றி. நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே. நீரே யெகோவா ஷம்மா, என் கூடவே இருப்பவரே. நீரே யெகோவா ராபா, சுகம் தரும் தெய்வமே. நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவே. நீர் எங்க வாழ்க்கையை இறுதி வரைக்கும் நடத்துவதற்கு நீர் போதுமானவராய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் தன்னுடைய கிருபையினால, பலத்தினால, சுகத்தினால, வல்லமையினால, வரங்களினால நம்மளுடைய தேவைகள் அனைத்தையும் கொண்டு கர்த்தர் நம்மை சந்திக்க போறதற்காக கரங்களை தட்டி நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? அவர் நம்மை ஏந்த போகிறார், சுமக்க போகிறார், தப்புவிக்க போகிற தேவனுடைய நாமத்திற்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் அதிசயங்களை செய்கிறவராக, அற்புதங்களை செய்கிறவராக, எங்க வாழ்க்கைக்கு நீர் போதுமானவராய் இருப்பதற்காய் நன்றி ஆண்டவர். நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அதிகாலை வேளையில உங்க பாதத்துல நாங்கள் கடந்து வருவதற்கு நீர் எங்களுக்கு பாராட்டின மேலான கிருபைக்காய் நன்றி. உடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு பேசி இருக்கிறீரே ஆண்டவரே. நான் ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் சொல்லி இருக்கீங்களப்பா. நீர் சொன்னதை நீர் நிறைவேற்றுவேன் சொல்லி இருக்கீங்கப்பா. அதை செய்கிற வரைக்கும் எங்களை நீங்க சுமக்கிறவராக, தாங்குகிறவராக, எங்களை தப்புவிக்கிறவராக இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் திட்டமிட்டீர், அதை நீங்க செய்ய போறீங்கப்பா. மனிதனுடைய திட்டங்கள் அல்ல, உம்முடைய திட்டம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில கர்த்தர் தந்திருக்கிற குடும்பத்துல, கர்த்தர் தந்திருக்கிற தரிசனத்துல, கர்த்தர் தந்திருக்கிற ஊழியத்துல நிறைவேற போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. உயிரடைய செய்கிற தேவனுடைய வல்லமை ஆண்டவரே அப்பா, எங்களுடைய தரிசனத்திற்குள்ள, எங்க தரிசனம் இல்லப்பா, இது உங்க தரிசனத்திற்குள்ள நிறைவேறுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். மரித்த சூழ்நிலைகளுக்கு ஜீவன் உண்டாகிறதற்காய் நன்றி. இந்த மாதம் முழுவதுமாய் நீரங்களை கண்ணீர் மணி போல் பாதுகாக்கிறதற்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாளின் ஆராதனையில தொடக்க பகுதி ஸ்தோத்திர பலி நேரத்தில் இருந்து ஆராதனை பகுதி, சாட்சியின் நேரம், தேவனுடைய வார்த்தையின் நேரத்தில் நீர் எங்களோடு இடைப்பட்டீரே, எங்களோடு பேசினீரே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய மகிமை எங்களுடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவீராக. கர்த்தருடைய அதிசய கரம் வெளிப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் ரத்தத்தால் முத்திரையிடுவீராக. கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் எங்களை பாதுகாத்துக் கொள்வதாக. எங்களையே தாழ்த்தி தருகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக, உயர்த்தப்படுவீராக. உங்க பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம்.
தெய்வ மகிமைக்குள்ளாய் சூழ்ந்து கொள்வீராக. எங்களை நீர் உங்கள் சிறகுகளுக்குள்ளாய் மூடி மறைப்பீராக. கடந்த 11 ஆண்டுகளை காத்த தேவன், இந்த மாதத்தையும் உங்களுடைய கரத்தில் தருகிறோம். உங்கள் சித்தம் எங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் நிறைவேறுவதாக. தேவ கிருபைக்குள்ளாய் மூடுகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.